இனிய காலை வணக்கம். 52வது நாள் 52வது தகவல் சொத்தின் மீதான கடன் வகைகளில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது அடமான கடன் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஆமாங்க, அடமான கடனில் மொத்தம் 3 வகையான அடமான கடன்கள் இருக்குது. ஒன்று காலியிட அடமான கடன், இன்னொன்று தார்சு வீடு அடமான கடன், மூணாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஓட்டு வீடு சீட்டு வீடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதுக்கும் நம்ம வந்து அடமான கடன் வாங்க முடியுங்க. ஸோ 3 விதமான அடமான கடன்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது காலியிட அடமான கடனை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க. இந்த காலியிட அடமான கடனுக்கு அந்த இடம் என்ன வகை சார்ந்ததாக இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த இடம் டிடிசிபி அனுமதி பெறப்பட்ட இடமாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது டிஎஸ்எல்ஆர் வரைமுறைப்படுத்தப்பட்ட இடமாக இருக்கணும். நகரின் மைய பகுதியில் இருக்கணுங்க. அதோட இடத்தோட மதிப்பு வந்து உயர்ந்து வரக்கூடிய இடமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு இந்த காலி இட அடமானம் கிடைக்கும். இதோட தகுதிகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, வயது வரம்பு 21 வயதுலேருந்து 60 வயது வரைக்கும், வட்டி விகிதங்கள் உங்களுக்கு 9% ஆரம்பித்து 16% வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிபில் ஸ்கோர் 650க்கு மேலே கட்டாயம் இருக்கணும். ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 15 ஆண்டுகள் நம்ம வந்து லோன் கொடுக்கலாங்க. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் சம்பளதாரர் குறிப்பாக பேங்க்கில் கிரெடிட் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த காலியிட அடமானம் பண்ண முடியும். அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வந்து லோன் கொடுக்கலாம். வருமான வரி இல்லைனாலும் இந்த காலியிட லோன் வந்து கிடைக்குங்க. ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் தனிநபர் சான்று, வருமான சான்று மற்றும் தொழிலுக்கான ஆவணங்கள் மற்றும் சொத்து சம்பந்தமான ஆவணங்கள், பட்டா சிட்டா அடங்கல் மற்றும் டிடிசிபி ஆர்டர்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, டிஎஸ்எல்ஆர் காப்பி. ஸோ இது எல்லாமே கொடுக்கணும். வில்லங்க சர்டிஃபிகேட் கட்டாயம் நம்ம கொடுக்கணுங்க. இதோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது நம்ம ஒரு அவசர தேவை, நம்ம வந்து பொண்ணோட திருமணம் அல்லது வந்து ஒரு மருத்துவ செலவு, இந்த மாதிரியான ஒரு தேவைகளுக்கு அவசர கதியாக விற்கணும் போகிறப்போ ரொம்ப கம்மி விலையில் கேட்பாங்க இல்லைங்களா. அப்படி நம்ம வந்து அந்த இடத்த விற்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி லோன் போட்டு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாங்க. இது இதோடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இன்னொன்று, இப்போ நம்ம காலி இடம் ஒன்று வாங்குகிறோம், அந்த காலி இடத்துக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் என்ன வந்து அங்கே முடங்கி போயிடுது இல்லைங்களா. இப்போ இந்த லோன் மூலிமா நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு துறையில் வந்து முதலீடு பண்ணி அது மூலிமா வரக்கூடிய வருவாயை நம்ம வந்து வருமானம் ஈட்டக்கூடியதாக கூட நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். 15 ஆண்டுகள் நமக்கு வந்து கால அளவு கொடுக்கறதுனால பொறுமையாக இஎம்ஐ வந்து கட்டலாங்க. இதோட தீமைகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, அரசு அங்கீகாரம் இல்லாத இடங்களுக்கு இந்த லோன் கட்டாயம் கிடைக்காதுங்க. குறிப்பிட்ட சில வங்கிகளுக்கு மட்டும்தான் வந்து இந்த லோனை வந்து கொடுக்குறாங்க. லோன் ஒருவேளை கட்ட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்த இழக்க நேரிடலாம், சிபில் பாதிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்குதுங்க. காலியிட அடமானம் பற்றிய தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ், நெசவாளர் காலனி, பிஎன் ரோடு, புதிய பஸ் நிலையம் அருகில், திருப்பூர்.